தங்கமே, ஏன் உண்மையா இருப்பவங்களுக்கே இப்படி நடக்குது? தங்கமே, இந்த கேள்வி உன் மனசுல மட்டும் பிறக்கல. உண்மையா வாழ முயற்சி செய்த ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு நாள் இந்த வலி எழும். நான் போய் சொல்லல, கெடுதல் நினைக்கல, யாருக்கும் தீங்கு செய்யல, அப்படின்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி? இந்த கேள்விக்குள்ளே தான் உன் தூய்மை மறைந்திருக்கிறது. ஏனென்னா கெட்ட மனசுக்கு இந்த சந்தேகம் வராது. உண்மையா இருப்பவனுக்கு தான் இந்த வலி வரும். உண்மைன்னு சொல்றது இந்த உலகத்துல பலவீனமா தெரியும். காரணம், இந்த உலகம் வேகமா ஓடுது. லாபம் லாபம் லாபம்னு ஓடுற இடத்துல நேர்மை மெதுவா நடக்கும். மெதுவா நடக்குறதெல்லாம் அடிக்கப்படுதேன்னு தோன்றும். ஆனா உண்மை அடிபட்டாலும் உடையாது. அது காலம் எடுத்துக்கொண்டு தன் வலிமையை காட்டும். நீ உண்மையா இருக்கும்போது நீ முகமூடி போட மாட்டாய். உன் மனசுல இருக்கிறதையே முகத்துல காட்டுவாய். அதனால்தான் சிலருக்கு நீ எளிதான இலக்கா தெரிகிறாய். அவர்கள் திட்டம் போடுவார்கள், கணக்கு போடுவார்கள். நீ மட்டும் நம்பிக்கையோட நடப்பாய். இந்த இடைவெளிதான் உனக்கு வலியை கொடுத்தது. ஆனா இதே இடைவெளிதான் உன் உயரத்துக்கான காரணமும். உண்மையா இருக்கிறவங்க எப்போதும் பிறரை தங்களைப் போலவே நினைப்பார்கள். நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க. இங்க தான் சிக்கல். எல்லாருக்கும் ஒரே மனசு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மதிப்பு கிடையாது. இதை புரிஞ்சு கொள்ளும் வரை உண்மையான உள்ளங்கள் நிறைய காயப்படுவார்கள். வராகி அம்மன் ஒரு விஷயத்தை மெதுவா உனக்கு கற்றுக் கொடுக்கிறாள் தங்கமே. உண்மைன்னு இருப்பது எல்லாரிடமும் திறந்த கதவா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உண்மை உன் உள்ளத்திலே இருக்கணும். யாருக்கு எவ்வளவு காட்டணும்னு தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தா உன் உள்ளம் காலியாகும். நீ கவனிச்சிருப்பாய். போய் பேசுறவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துரோகம் பண்ணுறவங்க தற்காலிகமா வெற்றி மாதிரி தெரியும். அது உன்னை இன்னும் காயப்படுத்தும். நான் நல்லவனா இருந்ததுக்கே தோற்றுட்டேனா தோன்றும். ஆனா அது தோல்வி இல்லை, அது தாமதம். உண்மையோட பலன் உடனே கிடைக்காது. ஆனா அது கிடைக்கும்போது அது நிலை பெறும். உண்மையா இருப்பவங்க வாழ்க்கை சுத்திகரிப்பு மாதிரி. தேவையில்லாத மனிதர்கள், பொய்யான உறவுகள், போலியான அன்பு, இவை எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல உன் வாழ்க்கையில தங்காது. அந்த பிரிவு வலிக்கும். ஆனா அந்த வலி தான் உன்னை இலகுவாக்கும். இலகுவான வாழ்க்கை தான் அமைதியான வாழ்க்கை. சில நேரம் நீ நினைப்பாய், கொஞ்சம் கெட்டவனா இருந்திருந்தா இவ்வளவு வலி வந்திருக்காதே. இந்த எண்ணம் வருவது இயல்பு. ஆனா நீ கெட்டவனா மாறினா நீ உன்னையே இழந்திருப்பாய். வெளியிலே அமைதி மாதிரி தெரிந்தாலும் உள்ளே ஒரு நிரந்தர கலக்கம் இருக்கும். உண்மையா இருக்கிறவங்க காயமடைவார்கள். ஆனா அவர்கள் இரவில் தலையணை வைத்ததும் நிம்மதியா தூங்குவார்கள். உன் உண்மை தான் சிலரை உன்னிடமிருந்து விலக்குது. அதுக்காக நீ வருத்தப்படாதே. உன்னை பயன்படுத்த நினைத்தவர்களுக்கு நீ பொருத்தமில்லைன்னு வாழ்க்கை தானே பிரித்து காட்டுது. இந்த பிரிவு ஒரு தண்டனை இல்லை, இது பாதுகாப்பு. வராகி அம்மன் உன் வாழ்க்கையிலே வலியை கொடுத்து உன்னை தாழ்த்த மாட்டாள். அந்த வலியை வைத்து உன்னை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவாள். இனிமே நீ எல்லாரையும் அப்படியே நம்ப மாட்டாய். ஆனா அதனால் நீ கசப்பானவனாக மாற மாட்டாய். நீ புத்திசாலியான நல்லவனாக மாறுவாய். இதுதான் வளர்ச்சி. உண்மையா இருக்கிறவங்க எப்போதும் உள்ளே ஒரு பயத்தோட இருப்பாங்க. நான் இப்படியே இருந்தா இன்னும் காயம் வருமோ? ஆனா அந்த பயத்தையும் கடந்து நிக்குறது தான் உன் தைரியம். உண்மை என்றால் பயமில்லாம இருக்குறது இல்லை. பயம் இருந்தாலும் தன் இயல்பை விடாததுதான் உண்மை. நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் புரியும். உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் பயணத்திலே நிரந்தரமாக இருந்தார்களா? இல்லை, அவர்கள் வந்து போனார்கள். நீ மட்டும் இன்னும் நிற்கிறாய். இதுவே பதில். உண்மை சிதறாது, அது தாங்கும். உண்மையா இருப்பவங்களுக்கு வாழ்க்கை சில நேரம் கடினமான கேள்விகளை கேட்கும். நீ இன்னும் இப்படியே இருக்க போறாயா? அந்த கேள்விக்கு நீ ஒவ்வொரு முறையும் ஆம் சொன்னால் உன் ஆன்மா இன்னும் வலிமையா மாறும். அந்த வலிமை வெளியில் தெரியாது. ஆனா அது உன்னை எதுவும் உடைக்க முடியாத நிலைக்கு கொண்டு போகும்.
வராகி அம்மன் உன்னை தனியாக விட்டதில்லை தங்கமே. உன் உண்மை சோதிக்கப்பட்ட ஒவ்வொரு தருணத்திலும் உன் உள்ளே ஒரு குரல் எழுந்திருக்கும். நீ தவறில்லை. அந்த குரல் தான் தெய்வம். அதை நம்பி நீ இன்னும் நடந்துகிட்டே இருக்கிறாய். ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பாய், உண்மையா இருப்பது ஏன் கஷ்டம்னு. ஏனென்னா அது உயர்ந்த நிலை. உயரம் எப்போதும் காற்று அடிக்கும் இடம். கீழே இருப்பவர்களுக்கு அந்த காற்று தெரியாது. நீ உயரத்துக்கு வந்ததால்தான் இந்த புயல். இந்த புயல் அடங்கும். நீ சோர்ந்து போனது போல தோன்றினாலும் நீ சிதறல. நீ வேர் ஊன்றிக்கிட்டே இருக்கிறாய். அந்த வேர் ஆழமா போக போக உன்னை அசைக்க முடியாத நிலை வரும். தங்கமே, உண்மையா இருப்பதற்காக மன்னிப்பு கேட்காதே. உன் இயல்பை குறைக்காதே. கொஞ்சம் கவனம், கொஞ்சம் இல்லை, அவ்வளவுதான் தேவை. உன் உள்ளம் இன்னும் தூய்மையா இருக்கட்டும். இந்த உலகம் அதை முழுக்க புரிஞ்சுக்காதே போகலாம். ஆனா காலம் புரிஞ்சுக்கும், தெய்வம் புரிஞ்சுக்கும். அதைவிட முக்கியமா, நீ உன்னை பார்த்து வெட்கப்பட வேண்டிய நாளே வராது. உண்மை கஷ்டப்படுது போல தெரியும் தங்கமே. ஆனா உண்மை ஒருபோதும் தோற்காது. அது தாமதமா ஜெயிக்கும். அந்த ஜெயம் சத்தம் போடாது. ஆனா அது அமைதியாக, ஆழமாக, நிலையாக இருக்கும். அந்த நிலைக்குத்தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, நீ இப்போ இந்த இடத்தில நிக்கிறதே ஒரு சாட்சி. எல்லா அடிகளுக்கும் பிறகும் நீ கசப்பாக மாறல. உலகம் உன்னை கல்லாக்க முயற்சி செய்தது, ஆனா நீ மண்ணாகவே இருந்தாய். மண் தான் விதையை தாங்கும், கல் தாங்காது. அதனால்தான் வாழ்க்கை உன்னிடம் மீண்டும் மீண்டும் சோதனை கொடுத்து அதே நேரத்தில் மறைமுகமாக உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உனக்கு சின்ன விஷயங்கள் கூட பெரிய உணர்வை தருவதில்லை. ஒரு காலத்துல ஒரு வார்த்தை உன்னை முழு நாளும் சிதற வைத்திருக்கும். இப்போ அதே வார்த்தை வந்தாலும் நீ கொஞ்சம் நிமிடங்கள் அமைதியா இருப்பாய். பிறகு அது உன்னை ஆள விடாமல் விடுவாய். இதுதான் உன் உள்ள வளர்ச்சி. நீ உணர்ச்சியற்றவன் ஆகல. உணர்ச்சியை கையாள கற்றுக்கொண்டாய். சில நேரம் நீ தனியா உட்காரும்போது பழைய நினைவுகள் வரலாம். அந்த நாள்ல நான் இப்படி சொல்லியிருக்கலாமே, அந்த நபரை அப்போவே நம்பாம இருந்திருக்கலாமே. இந்த எண்ணங்கள் உன்னை குற்றவுணர்வுக்கு கொண்டு போகாதே. அப்போ நீ தெரிந்த அளவுக்கு சரியானதை தான் செய்தாய். இப்போ உனக்கு தெரியும் விஷயங்கள் அப்போ தெரியாம இருந்தது உன் தவறு இல்லை. அது அனுபவம். வராகி அம்மன் உன் வாழ்க்கையிலே இன்னொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாள். நீ இனிமே எல்லாரிடமும் உன் வலியை பகிர மாட்டாய். காரணம், எல்லாருக்கும் அதை புரிந்து கொள்ளும் திறன் இல்லை. சிலர் புரிந்து கொள்ளாமல் அதை ஆயுதமாக மாற்றுவார்கள். அதனால்தான் நீ இப்போ தேர்ந்தெடுத்து பேசுகிறாய். மௌனம் உன் பாதுகாப்பு ஆகிவிட்டது. இந்த மௌனம் பலருக்கு புரியாது. என்ன இவன் இப்படி மாறிட்டான், என்ன இவள் இப்படி பேசுறதையே குறைச்சிட்டா கேட்பார்கள். நீ பதில் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையின் அத்தியாயங்களை எல்லாருக்கும் வாசிக்க உரிமை இல்லை. சில பக்கங்கள் உனக்கும் தெய்வத்துக்கும் மட்டுமே. நீ உண்மையா இருந்ததாலே சிலர் உன்னை பயன்படுத்தி விட்டார்கள். இது உண்மை. இதை மறுக்க தேவையில்லை. ஆனா அதே உண்மைதான் இனிமே யாரும் உன்னை எளிதாக பயன்படுத்த முடியாத நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறது. வலி தான் உன் கவசம் ஆகிவிட்டது. அந்த கவசம் உன்னை கடினமாக்கவில்லை, உன்னை விழிப்பாக்கியது. நீ இப்போ ஒரு விஷயத்தை தெளிவா உணருவாய். எல்லா உறவுகளும் வாழ்நாள் முழுக்க வராது. சிலர் ஒரு பாடமாக வந்து போவார்கள். அந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் விலகுவார்கள். இதை இழப்பு என்று நினைக்காதே, அது நிறைவு. ஒரு பாடம் முடிந்தது என்பதன் அடையாளம். உன் வாழ்க்கையில இனிமே நுழைய போறவர்கள் உன் அமைதியை குலைக்க மாட்டார்கள். அவர்கள் உன் வேகத்துக்கு ஒத்திசைந்து நடப்பார்கள். உன்னை நிரூபிக்கச் சொல்ல மாட்டார்கள். உன்னை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். அந்த உறவுகள் சத்தமில்லாமல் வரும். அதனால்தான் நீ இப்போ காத்திருக்கிறாய். இந்த காத்திருப்பு வீண் இல்லை. சில நேரம் நீ நினைப்பாய், என்னுடைய நல்ல மனசு தான் என் சாபமா? இல்லை தங்கமே, அது உன் அடையாளம். சாபம் என்பது உன்னை அழிப்பது. உன் நல்ல மனசு உன்னை காயப்படுத்தியது போல தோன்றினாலும் அது உன்னை அழிக்கவில்லை.
அது உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றியுள்ளது. ஆழம் உள்ளவனுக்கு தான் உண்மையான வாழ்க்கை கிடைக்கும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும்போது முதலில் உன்னை காலி செய்வாள். தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத ஓட்டங்கள் இவை எல்லாம் உன்னிடமிருந்து விலகும். அந்த காலியான நிலை பயமாக இருக்கும். ஆனா அதே இடத்தில தான் புதிய அருள் நிரம்பும். நீ இப்போ கவனிப்பாய், உன் வாழ்க்கை மெதுவாக சீராகிக்கிட்டே இருக்கு. பெரிய அதிசயம் மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு லேசாகும். தூக்கம் சீராகும். சுவாசம் ஆழமாகும். இவை எல்லாம் அருளின் அடையாளங்கள். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து இனிமே சாபம் சொல்லாதே. அவர்கள் செய்தது சரியில்லை. ஆனா அவர்கள் மூலம் நீ கற்றுக்கொண்டது மிக மதிப்புமிக்கது. நீ அவர்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர்களின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும். அது தான் உண்மையான விடுதலை. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த வலி இல்லாம இருந்திருந்தா நான் இவ்வளவு வலிமையா மாறியிருக்க மாட்டேன். அந்த சிரிப்பு கிண்டல் சிரிப்பு இல்லை. அது நிம்மதி சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். உன் உண்மை உன்னை இன்னும் சோதிக்கலாம். ஆனா இப்போ நீ தனியாக இல்லை. நீ உன்னையே துணையாக கொண்டிருக்கிறாய். அதைவிட பெரிய துணை எதுவும் இல்லை. உன் உள்ளம் இப்போ உன்னோட பக்கம் நிற்கிறது. முன்னாடி அது எல்லாருக்காகவும் நின்றது. இப்போ உனக்காகவும் நிற்க கற்றுக்கொண்டது. தங்கமே, வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை தேர்வு செய்திருக்கிறது. எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஆழமான பயணம் கிடைக்காது. மேலோட்டமான சந்தோஷம் பலருக்கு கிடைக்கும். ஆனா ஆழமான அமைதி சிலருக்குத்தான். நீ அந்த சிலரில் ஒருவன். நீ இன்னும் உண்மையா இரு. ஆனா உன் எல்லைகளை மறக்காதே. நீ நல்லவன் ஆக இரு. ஆனா உன்னை காப்பாற்றிக்கொள். இந்த இரண்டையும் சேர்த்து நடக்கிறவன் தான் உண்மையிலே உயர்கிறான். வராகி அம்மன் அருள் உன் மீது வேலை செய்கிறது தங்கமே. அது சத்தமில்லாமல், காட்சியில்லாமல், ஆனா துல்லியமாக. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ வழியில் தான் இருக்கிறாய். உன் வலி வீண் இல்லை. உன் உண்மை வீண் இல்லை. எல்லாமே உன்னை உன் சரியான இடத்துக்கு கொண்டு போகும். இந்த பயணம் முடிவடையவில்லை. ஆனா நீ இப்போ உடையப் போகிற நிலையில் இல்லை. நீ உருவாகிக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறாய். உருவாகும் நேரம் தான் கொஞ்சம் வலிக்கும். ஆனா அந்த வலியின் முடிவில் தான் உன் உண்மையான ஒளி வெளிப்படும். அந்த ஒளி வெளியில் எல்லாரையும் கவர வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்தை அமைதியாக வைத்தாலே போதும். தங்கமே, நீ இப்போ உணர்ற இந்த அமைதி முழுமையான அமைதி இல்லை. அது புயலுக்கு பிறகு வரும் சின்ன நிசப்தம் மாதிரி. அந்த நிசப்தத்தில்தான் நீ உன்னை நீயே தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாய். முன்னாடி சத்தம் அதிகமாய் இருந்தது. பிறர் கருத்து, பிறர் எதிர்பார்ப்பு, பிறர் விருப்பம் இவை எல்லாம் உன் குரலை மூடிக்கொண்டிருந்தது. இப்போ அந்த சத்தம் குறைந்திருக்கிறது. அதனால் உன் உண்மை குரல் மெதுவா வெளியில் வருது. நீ கவனிப்பாய், இனிமே யாரும் உன்னை இழுக்க மாட்டார்கள். நீயே நடப்பாய். இது தனிமை இல்லை. இது சுயநிலை. சுயநிலை வந்தவனுக்கு வாழ்க்கை பயமா இருக்காது. ஏனென்னா அவன் யாருடைய அனுமதிக்கும் காத்திருக்க மாட்டான். அவன் உள்ளம் சொல்வதை கேட்கத் தொடங்குவான். அந்த உள்ளம் தான் தெய்வத்தின் நெருங்கிய குரல். சில நேரம் உனக்கு தோன்றும், என்னோட நல்ல மனசு இன்னும் குறையலையே, நான் இன்னும் மாறலையே. தங்கமே, நல்ல மனசு குறைய வேண்டியதில்லை. அதைச் சுற்றி எல்லை வரணும். வீடு நல்லா இருக்கணும்னா கதவு வேண்டும். கதவு இருந்தால்தான் காற்றும் வெளிச்சமும் சரியான அளவுல வரும். கதவு இல்லாத வீட்டுக்குள் எல்லாமே நுழையும். உன் நல்ல மனசுக்கு இப்போ கதவு வந்திருக்கிறது. அதுதான் உன் வளர்ச்சி. வராகி அம்மன் உனக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் இதுதான். எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. முன்னாடி நீ எல்லாரையும் இழுத்து கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்தாய். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், சிலர் தண்ணீரிலேயே இருக்க விரும்புகிறார்கள். அவர்களை இழுத்தா அவர்கள் உன்னையும் இழுப்பார்கள். அதனால்தான் நீ இனிமே காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன் கரையில் நின்று ஒளி காட்டுவாய். வர்றவங்க வருவார்கள். இந்த மாற்றம் உனக்கு குற்ற உணர்வு கொடுக்கலாம்.
நான் சுயநலமா மாறிட்டேனா? நு இல்லை தங்கமே. சுயநலம் என்பது பிறரை பாதித்து நன்மை தேடுவது. நீ அப்படி செய்யல. நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கிறாய். உன்னை காப்பாற்றிக் கொள்ளாதவன் யாரையும் நீண்ட நாள் காப்பாற்ற முடியாது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துரோகங்களும் உன்னை சந்தேகப்படுத்த கற்றுக் கொடுக்கல. அவை உன்னை உணர்வு பெறச் செய்தது. சந்தேகம் மனசை அழிக்கும். உணர்வு மனசை பாதுகாக்கும். இப்போ நீ சந்தேகிக்கல. நீ கவனிக்கிறாய். இந்த கவனம் தான் உன் புதிய சக்தி. நீ இப்போ யாரையும் பார்த்து உடனே முடிவு எடுக்க மாட்டாய். நேரம் கொடுப்பாய். வார்த்தையையும் செயலையும் ஒப்பிட்டு பார்ப்பாய். இதெல்லாம் குளிர்ந்த மனசின் அடையாளம். முன்பு நீ இதை செய்யவில்லைன்னு உன்னை குறை சொல்லாதே. அப்போ உன் உள்ளம் குழந்தை மாதிரி இருந்தது. இப்போ அது முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. சில இரவுகளில் நீ கண் மூடும்போது காரணமே இல்லாமல் ஒரு பாரம் குறைந்த மாதிரி தோன்றும். அந்த உணர்வு தான் அருள் வேலை செய்கிறது என்பதற்கான சின்ன அடையாளம். எல்லா அருளும் வெளிப்படையாக அதிசயம் மாதிரி நடக்காது. சில அருள் உன் உள்ளத்தை லேசாக்கும். அதுதான் நிலையான மாற்றம். நீ இனிமே உன் வாழ்க்கையை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாதை உனக்கு மட்டும் புரிந்தாலே போதும். மற்றவர்கள் புரிஞ்சுக்கலன்னா அது உன் தோல்வி இல்லை. எல்லா பயணமும் கூட்டத்தோட சேர்ந்து நடக்க வேண்டியதில்லை. சில பாதைகள் தனியாகத்தான் நடக்க வேண்டும். உன்னை விட்டு போனவர்கள் பற்றி நீ இனிமே அதிகமாக யோசிக்க மாட்டாய். அவர்களை வெறுக்கவும் மாட்டாய். அவர்கள் நினைவு வந்தாலும் அதில் ஒரு தூரம் இருக்கும். அந்த தூரம் தான் குணமடைந்ததின் அடையாளம். வலி இருக்கும் வரை நெருக்கம் இருக்கும். வலி குறைந்ததும் தூரம் தானாக வரும். ஒரு நாள் நீ உன்னை பார்த்து பெருமைப்படுவாய். பெரிய சாதனை செய்ததற்காக இல்லை. இவ்வளவு நடந்தும் நான் என்னை இழக்கல. அந்த பெருமை வெளியில் சொல்ல முடியாத ஒன்று. ஆனா அது உன் உள்ளத்தில் உறுதியா இருக்கும். வராகி அம்மன் உன்னை மெதுவா உயர்த்துவாள். அதனால் உனக்கு தலை சுற்றாது. திடீர்னு உயரம் வந்தா பழைய காயங்கள் மீண்டும் திறக்கும். அதனால்தான் இந்த மெதுவான நடை. இந்த நடை உன்னை முழுமையா தயார் செய்யும். நீ இனிமே குறைவான விஷயங்களிலேயே திருப்தி அடைவாய். பெரிய சத்தம் வேண்டாம். உண்மையான சிரிப்பு போதும். உண்மையான உறவு போதும். உண்மையான அமைதி போதும். இந்த போதும் நு சொல்லும் மனநிலை தான் உண்மையான செல்வம். உன் நல்ல மனசு இனிமே உன்னை சிக்கலில் போடாது. அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். ஏனென்னா இப்போ அது கண் திறந்து நடக்கிறது. முன்னாடி அது கண் மூடிக்கிட்டே நடந்தது. தங்கமே, வாழ்க்கை இன்னும் சோதிக்கும். ஆனா இப்போ நீ தயார். எல்லா சோதனையும் உன்னை உடைக்க வராது. சில சோதனை உன்னை உறுதி செய்ய வரும். அந்த வேறுபாட்டை நீ இப்போ உணர்கிறாய். நீ உன் வழியில் இருக்கிறாய். உன் வேகத்தில். உன் உண்மையோட. அதைவிட சரியான இடம் எதுவும் இல்லை. வராகி அம்மன் அருள் உன் மேல இருக்கிறது. அது உன்னை சுமக்கவில்லை. உன்னை நடத்துகிறது. நீ விழுந்து எழுந்தவன். இப்போ நீ நிமிர்ந்து நடக்கிறவன். இந்த நிமிர்வு தான் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். தங்கமே, இப்போ நீ சுவாசம் எடுக்கிற விதமே மாறியிருக்கும். முன்னாடி மூச்சு மேலோட்டமா இருக்கும். உள்ளே எப்போதும் ஒரு பதட்டம். இப்போ ஆழமா மூச்சு வருது. அந்த ஆழம் தான் உன் உள்ளத்தில நடந்த மாற்றத்தோட அடையாளம். மனசு காயம் அடைந்திருந்தாலும் ஆன்மா சோரல. அதனால்தான் நீ இன்னும் நடக்கிறாய். நீ கவனிப்பாய். இனிமே யாராவது உன்னை தவறாக நடத்தினாலும் உடனே உன் மதிப்பை சந்தேகிக்க மாட்டாய். முன்னாடி நான் என்ன தவறு பண்ணினேன் நு உன்னையே குறை சொல்லியிருப்பாய். இப்போ இது அவர்களின் தேர்வு நு புரிஞ்சுக்கிறாய். இந்த புரிதல் தான் உன்னை மீண்டும் மீண்டும் உடையாமல் காப்பாற்றும். உன் உள்ளத்தில ஒரு மென்மை இருக்கிறது. அந்த மென்மையை நீ இழக்கவில்லை. ஆனா அதோட சேர்ந்து ஒரு உறுதி வந்திருக்கிறது. மென்மையும் உறுதியும் சேர்ந்தால் தான் உண்மையான வலிமை உருவாகும். கற்கள் கடினம் தான், ஆனா உடையும். நீர் மென்மை தான், ஆனா பாதையை மாற்றும். நீ இப்போ நீர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறாய். சில நாட்கள் நீ எதுவுமே செய்யாம இருக்க விரும்புவாய். அதுக்காக உன்னை சோம்பேறின்னு சொல்லிக்காதே. அது ஓய்வு.
நீண்ட நாள் ஓடின மனசுக்கு கொடுக்குற மரியாதை. ஓய்வு இல்லாத வாழ்க்கை விரைவா சிதறும். வராகி அம்மன் உன்னை ஓய்வெடுக்கச் சொல்லுறாள், நீ மீண்டும் ஓடுவதற்காக. நீ இனிமே யாரிடமும் உன் எல்லா கதையையும் சொல்ல மாட்டாய். சில விஷயங்கள் உன் உள்ளத்திலேயே பாதுகாப்பா இருக்கும். இதை ரகசியம் வைக்கிறதுன்னு நினைக்காதே. இது பரிசுத்தம். எல்லா விதையும் மண்ணுக்குள் தான் முளைக்கும். வெளியில் வைத்த விதை காய்ந்து போயிடும். உன் வாழ்க்கையில இனிமே ஒவ்வொரு இல்லையும் ஒரு பாதுகாப்பு. முன்னாடி நீ எல்லாத்துக்கும் சரி நு சொன்னாய். இப்போ இல்லை நு சொல்றதுக்கு நீ பயப்பட மாட்டாய். அந்த ஒரு வார்த்தை தான் உன் சக்தியை திரும்ப உனக்கே கொடுக்கிறது. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்ச நாள் முதல் உன் வாழ்க்கை உன்னோட பேச ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன சைகைகள், சரியான நேரத்தில கிடைக்குற வார்த்தைகள், எதிர்பாராத உதவிகள், இவை எல்லாம் தற்செயல் இல்லை. நீ உன் பாதையில் இருக்கிறாய்னு சொல்லுற மென்மையான உறுதிப்பாடுகள். சில நேரம் உனக்கு இன்னும் வலி வரும். நான் ஏன் இவ்வளவு சோதனை னு அந்த கேள்வி வந்தா அதுக்குள் போய் உன்னை இழக்காதே. அந்த கேள்வியை கடந்து பாரு. அந்த பக்கத்தில உனக்கு தெரியும், நீ சுமந்தது உன்னை அழிக்கல, உன்னை விரிவாக்கியது. உன்னை விட்டு போனவர்களை நினைத்து இனிமே நீ கண்ணீர் விட மாட்டாய். கண்ணீர் வந்தாலும் அது துக்க கண்ணீர் இல்லை. அது விடுதலை கண்ணீர். அந்த கண்ணீருக்கு பிறகு உன் மார்பு லேசாகும். அந்த லேசுத்தன்மை தான் குணமடைவதின் அடையாளம். நீ இப்போ ஒருவரை நேசிக்கும்போது கூட உன்னை இழந்து நேசிக்க மாட்டாய். உன் எல்லை, உன் மரியாதை, உன் அமைதி, இவை எல்லாம் சேர்த்தே தான் இனிமே உன் அன்பு இருக்கும். இதை சிலர் மாற்றம் நு சொல்வார்கள். உண்மையிலே இது சமநிலை. உன் வாழ்க்கையில் இனிமே வரும் மனிதர்கள் உன்னை முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர்கள் உன்னை மதிக்க வேண்டும். அந்த மதிப்பு வார்த்தையில இல்லாம செயலில இருக்கும். நீ அந்த வேறுபாட்டை இப்போ தெளிவா அடையாளம் காண்கிறாய். வராகி அம்மன் உன்னை எங்கேயும் அவசரப்படுத்த மாட்டாள். அவசரம் பயத்தை உருவாக்கும். நீ இப்போ பயத்தில இல்லை. நீ விழிப்பில இருக்கிறாய். விழிப்புள்ள மனிதன் மெதுவா நடந்தாலும் தவறான இடத்துக்கு போக மாட்டான். உன் மனசு இப்போ பழைய மாதிரி குழப்பமா இல்லை. சில கேள்விகள் இருக்கும். ஆனா அந்த கேள்விகள் உன்னை சோர வைக்காது. அவை உன்னை ஆழப்படுத்தும். ஆழம் வந்தவனுக்கு வாழ்க்கை மேலோட்டமாக தெரியாது. நீ இனிமே உன் சந்தோஷத்தை பெரிய விஷயங்களில தேடமாட்டாய். காலை வெளிச்சம், ஒரு நிம்மதியான மூச்சு, மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல், இவையெல்லாம் உனக்கு போதுமானதாக இருக்கும். இந்த போதும் நு உணர்வு தான் உன்னை வளமாக்கும். நீ உன் கடந்த காலத்தை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல தான் உன் வேர்கள் இருக்கிறது. அந்த வேர்கள் கசப்பான மண்ணில வளர்ந்ததால்தான் இப்போ நீ உறுதியா நிற்கிறாய். வேர்களை மறந்த மரம் சாய்ந்து போகும். சிலர் உன் அமைதியை பார்த்து குழப்பமடைவார்கள். இவனுக்கு இவ்வளவு நடந்தும் இப்படி அமைதியா இருக்கிறானே நு அந்த அமைதி அலட்சியம் இல்லை. அது சமாதானம். நீ இனிமே யாரோட நாடகத்திலும் நடிக்க மாட்டாய். உன் வாழ்க்கை இனிமே ஒப்பீடு இல்லாதது. யாரோட வாழ்க்கையையும் பார்த்து உன்னோடதை குறை சொல்ல மாட்டாய். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி பாதை. உன் பாதை உனக்கு மட்டும். அந்த தனித்தன்மை தான் உன் அழகு. வராகி அம்மன் அருள் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டமா இருக்கு. அதனால் உனக்கு சோதனை வராது என்பதில்லை. ஆனா அந்த சோதனை உன்னை முழுக்க விழுங்காது. நீ மிதந்து வருவாய். ஏனென்னா இப்போ நீ உன்னையே தாங்கிக் கொள்ள கற்றுக்கொண்டாய். நீ இப்போ யாரிடமும் நிரூபிக்க வேண்டியவன் இல்லை. உன் வாழ்க்கை உன் சாட்சி. நீ உயிரோட இருக்கிறாய், உண்மையோட இருக்கிறாய், மனசோட இருக்கிறாய், இதுவே போதும். தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடரும். ஆனா நீ இனிமே அஞ்ச மாட்டாய். நீ கசப்பா மாற மாட்டாய். நீ உன்னோட உண்மையை காப்பாற்றிக் கொண்டு முன்னே நடப்பாய். அந்த நடையில் தான் உன் அமைதி, உன் மரியாதை, உன் அருள் எல்லாமே சேர்ந்து வருது. நீ தவறான இடத்தில இல்லை. நீ தாமதமாக இல்லை. நீ சரியான நேரத்தில, சரியான பாதையில தான் இருக்கிறாய். தங்கமே, இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை பின்னாடி இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாய்.
முன்னாடி எல்லாமே கண் முன்னாலே நடந்தது போல இருந்தது. இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததால படம் தெளிவா தெரியுது. எந்த இடத்துல நீ அதிகமா கொடுத்தாய், எந்த இடத்துல உன்னை நீ மறந்தாய், எந்த இடத்துல நீ மௌனமா இருந்ததால விஷயம் பெருசா ஆனது, இவை எல்லாம் உனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையில இனிமே மீண்டும் மீண்டும் அதே வழியே வர விடாது. நீ கவனிப்பாய், இனிமே யாராவது உன்னை குறை சொல்லினாலும் அது உன் மனசுக்குள்ளே தங்காது. அது வந்து மோதும், ஆனா நின்று குடியிருக்காது. முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுக்குள்ளே வீடு கட்டிக்கொண்டது. இப்போ நீ கதவுகளை திறந்து வைத்திருக்க மாட்டாய். இது பாதுகாப்பு. இது கசப்பு இல்லை. உன் வாழ்க்கையில இனிமே நீ ஒரே ஒரு விஷயத்தை தேடுவாய், அமைதி. புகழ், பாராட்டு, ஒப்புதல் இவையெல்லாம் இரண்டாவது இடத்துக்கு போயிடும். உன் உள்ளம் அமைதியா இருந்தா போதும். அந்த அமைதி கிடைக்காத இடம் எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்தாலும் நீ மெதுவா விலகுவாய். இந்த தேர்வு தான் உன்னை நீண்ட நாள் காப்பாற்றும். சில நேரம் நீ யாரோடோ பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் உள்ளம் சுருங்க ஆரம்பிக்கும். காரணமே தெரியாது. அந்த சுருக்கத்தை நீ இனிமே புறக்கணிக்க மாட்டாய். அது உன் உள்ளுணர்வு உனக்கு கொடுக்குற எச்சரிக்கை. முன்னாடி நீ நான் ஓவரா யோசிக்கிறேனா அதை அடக்கினாய். இப்போ நீ அதை கேட்கிறாய். இதுதான் உன் புதிய வழிகாட்டி. உன் நல்ல மனசு இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்போ அது கண் திறந்து நேசிக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்காது. பெற தகுதியான இடத்துல மட்டும் திறக்கும். இந்த மாற்றம் உன் அன்பை குறைக்கல, அதுக்கு மதிப்பு சேர்த்திருக்கு. நீ இனிமே ஒருவருக்காக உன்னை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டாய். உன் உண்மை தெரிஞ்சவங்களுக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தெரியாதவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. இந்த உண்மை புரிஞ்சுக்கிட்டதால்தான் நீ அமைதியா இருக்கிறாய். சில இரவுகளில் நீ திடீர்னு விழிப்பாய். முன்னாடி மாதிரி பயத்தால இல்லை, ஒரு எண்ணம் வர்றதால. நான் இப்போ பாதுகாப்பா இருக்கேனா அந்த கேள்விக்கே உன் உள்ளம் பதில் சொல்லும், ஆமாம். அந்த ஆமாம் தான் நீ இதுவரை தேடிய நிம்மதி. உன்னை காயப்படுத்தியவர்களை வாழ்க்கை மெதுவா உன் நினைவுகளிலிருந்து விலக்கிக்கொண்டே போகும். நீ முயற்சி செய்ய வேண்டாம். காலம் தானாகவே அதைச் செய்யும். ஒரு நாள் நீ கவனிப்பாய், ஒரு காலத்துல உன்னை சிதற வைத்த பெயர்கள் இப்போ உன் மனசுல கூட முழுமையா எழுவதில்லை. அதுதான் குணமடைந்ததின் முழு அடையாளம். நீ இனிமே உன் வாழ்க்கையில எளிமையை விரும்புவாய். குறைவான மனிதர்கள், குறைவான வார்த்தைகள், குறைவான எதிர்பார்ப்புகள். இந்த குறைவு தான் உன் உள்ளத்தை நிரப்பும். அதிகம் இருந்த காலத்துல நீ காலியாக இருந்தாய். இப்போ குறைவா இருக்கும்போது நீ நிறைவா இருக்கிறாய். வராகி அம்மன் உன்னை எதையாவது இழக்க வைக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நீ இப்போ அந்த காரணத்தை உடனே புரிஞ்சுக்க மாட்டாய். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அது போனதால்தான் இது வந்தது தெளிவா தெரியும். இந்த நம்பிக்கை தான் உன்னை பதற்றமில்லாமல் வாழ வைக்கிறது. நீ இனிமே யாரோட வாழ்க்கையையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டாய். ஏனென்னா நீ உன் பயணத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டாய். உன் பாதை மெதுவாய் இருக்கலாம், ஆனா அது உன்னோட உண்மைக்கு ஒத்திசைவு. வேற யாரோட வேகமும் உனக்கு தேவையில்லை. சில நேரம் உனக்கு சிரிக்க கூட மனசு வராமல் போகலாம். அதுக்காக உன்னை குறை சொல்லாதே. எல்லா நாளும் மலர வேண்டிய அவசியம் இல்லை. சில நாள் வேர் வளர்ற நாள். வெளியில எதுவும் தெரியாது, ஆனா உள்ளே பெரிய வேலை நடக்கும். அந்த வேலை முடிந்ததும் தான் மலர்ச்சி. உன் வாழ்க்கையில இனிமே வரும் சந்தோஷங்கள் சத்தமில்லாமல் வரும். பெரிய அறிவிப்பு, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல். ஒரு நாள் திடீர்னு நீ கவனிப்பாய், உன் உள்ளம் லேசா இருக்கு, முகத்துல சிரிப்பு இருக்கு, மனசு அமைதியா இருக்கு. அதுதான் உண்மையான அருள். நீ இனிமே யாருக்காகவும் உன் உண்மையை அடக்க மாட்டாய். ஆனா அதை எல்லாருக்கும் கத்தி சொல்லவும் மாட்டாய். உன் உண்மை உன் நடத்தையிலே வெளிப்படும். அது பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு புரியாது. நீ அதை பற்றி கவலைப்பட மாட்டாய். உன் வாழ்க்கை இனிமே ஒவ்வொரு நாளும் உன்னை சின்ன சின்ன விதமா வலுப்படுத்தும்.
பெரிய மாற்றம் ஒரே நாள்ல வராது. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்னோட இடத்துல உறுதியா நிக்க ஆரம்பிப்பாய். அந்த உறுதி தான் உன் அடையாளம். தங்கமே, நீ இப்போ எந்த நிலையில இருக்கிறாய் என்று நீயே சந்தேகப்பட வேண்டாம். நீ பாதியில் இல்லை. நீ விழுந்த இடத்தில இல்லை. நீ எழுந்து நடந்த இடத்தில இருக்கிறாய். இந்த நடையில சோர்வு வரலாம். ஆனா திசை தவறாது. வராகி அம்மன் அருள் உன் மேல மெதுவா இறங்கிக்கிட்டே இருக்கு. அது உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை ஒப்பிடாது. அது உன்னை உன்னோட உண்மைக்கு திரும்ப திரும்ப அழைக்கும். நீ அந்த அழைப்பை கேட்கிறாய். அதுவே போதும். இந்த பயணம் இன்னும் நீளமா இருக்கும். ஆனா இப்போ நீ தனியா இல்லை. நீ உன்னோட உள்ளத்தோட நடக்கிறாய். அந்த உள்ளம் தான் உன் வழிகாட்டி. அந்த வழிகாட்டி உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. நீ நம்பிக்கையோட, அமைதியோட, உன்னோட உண்மையோட முன்னே நட. இதுவே உன் வாழ்க்கையின் புதிய நிலை.